வைத்தியலிங்கம் முதலமைச்சராக இருந்தபோது புதுச்சேரி மீனவர்களுக்கு 10% ஒதுக்கீடு வழங்காதது ஏன் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பினார். மீனவர்களுக்கு எதிரான கடற்கரை மேலாண்மை திட்டத்தை கைவிட வேண்டுமெனவும் கோரிக்கை. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் நிருபர்களிடம் கூறுகையில், புதுவையை ஆளும் அரசுகள் எதுவாக இருந்தாலும் மீனவர்களின் நலனின் அக்கறை செலுத்தியது இல்லை. சுற்றுலா என்ற பெயரில் கடற்கரை மீனவ கிராம பகுதிகளில் கார்ப்பரேட் கம்பெனிகள் ஓட்டல்களை கட்டுவது தொடர்கதையாகி உள்ளது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் உரிமையை கேள்விக்குறியாகி வருகிறது. முன்னாள் முதலமைச்சர்கள் நாராயணசாமி, வைத்தியலிங்கம் ஆகியோர் மீனவ சமுதாய மக்களுக்காக உண்மையாக குரல் கொடுப்பவர் போல பேசுகின்றனர். மீனவர்களுக்கு 10% தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வைத்தியலிங்கம் 2010ஆம் ஆண்டு வைத்தியலிங்கம் முதலமைச்சராக இருந்தபோது வெறும் 2% உள்ஒதுக்கீட்டை வழங்கினார். அப்போது ஏன் 10% தனி இடஒதுக்கீட்டை வழங்கவில்லை? ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடா? இது ஏமாற்று செயல். மீனவ சமுதாய மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப புதுவையை ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசு பட்ஜெட்டின் போது போதிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்றார். மேலும் பேசிய அவர், மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தையே அழிக்கும் விதத்தில் கடற்கரை மேலாண்மை திட்டத்தின் மூலம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி நடத்தும் பாரதிய ஜனதா அரசு துடியாக துடிக்கிறது. மீனவ சமுதாய மக்கள், நம் சமுதாயத்திற்காக உழைத்தவர்கள் யார்? குரல் கொடுப்பவர்கள் யார்? அனைத்து காலகட்டத்திலும் துணை நிற்பவர்கள் யார் என்பதை மீனவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார்.